இதயத்தின் ஒளியாய் உணர்வுகளின் அலைகளாய் மாறும் இந்த பயணத்தில் எங்களுடன் பயணம் செய்ய நீங்களும் காத்திருங்கள். தங்கம் போல் துளங்கும் பெயர் காஞ்சனா. அவள் சுவாசம் கூட ஒரு கதை, அவள் நிசப்தம் கூட ஒரு ரகசியம். ஒவ்வொரு துடிப்பும் ஒளியாய் வெளிப்படும் ஓர் உலகம் அவள். காஞ்சனையின் கற்பனையில் உதித்த கதைகளை நினைவில் வைத்து உங்கள் மனதை வருடிச் செல்ல போகும் நான், ஆர்ஜே மது. விதிவரை இந்த காதல் ஓவியம். இந்த கதையை பிடித்திருந்தால் லைக், ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹாய் டியர்ஸ், காஞ்சனா செந்தில் நாவல்ஸ் யூடியூப் சேனலில் அடுத்து நீங்கள் கேட்கப் போகும் கதை விதிவரைந்த காதல் ஓவியம். மனதின் மென் உணர்வுகளின் குரலாக இக்கதையை வாசிக்கப் போகும் நான், உங்கள் ஆர்ஜே மது. விதிவரைந்த காதல் ஓவியம். இக்கதை காஞ்சனா செந்தில் யூடியூப் சேனலுக்காக எழுதப்பட்ட கதை. இதோ உங்களுக்காக கதையிலிருந்து சில துளிகள் கேட்கலாமா? ஒரே குடும்பத்தை சேர்ந்த அண்ணன் ருத்ரன், தம்பி கைலாஷ் இருவரும் பெற்றோர்களின் விருப்பத்திற்காக ஒரே குடும்பத்தை சேர்ந்த அக்கா தங்கையை திருமணம் செய்யும் சூழ்நிலை வருகிறது. ருத்ரன் அவர்கள் கிராமத்தை சேர்ந்தவர்கள் என்பதற்காக திருமணத்திற்கு சம்மதம் சொல்லாதவன் தன் தந்தையின் வற்புறுத்தலால் கடமையே என்று அந்த கிராமத்திற்கு செல்கிறான். ருத்ரன் செய்த காரியத்தால் இரு குடும்பத்திலும் பல குழப்பங்கள் வருகின்றன. பெண்களை பெற்றவர்கள் இந்த திருமணம் நடந்தாக வேண்டுமா என்ற மனநிலைக்கு தள்ளப்படுகின்றனர். அதையும் மீறி அவர்கள் திருமணம் நடக்குமா? பார்க்கலாம். விதி வரைந்த காதல் ஓவியம். காலத்தின் தூரிகை கொண்டு விதி வரைந்த காதல் ஓவியம் இது. இதய துடிப்புகளால் செதுக்கப்பட்ட காதல் காவியம் இன்று 26ஆம் அத்தியாயத்தில் தன் இறுதி பக்கத்தை எட்டுகிறது. திரை மறைந்தாலும் தீட்டிய வண்ணங்கள் என்றும் அழியாது. பக்கங்கள் முடிந்தாலும் நம் நேசத்தின் வாசம் என்றும் மறையாது. இறுதி அத்தியாயத்தின் இதயபூர்வமான நிறைவு பகுதி இது. காதல் 26. குழந்தையின் வரவு அந்த வீட்டை புது பொலிவுடன் உயிர்ப்பித்தது மட்டுமில்லாமல் அனைவரின் மனதிலும் பேரானந்தத்தை ஏற்படுத்தியது. பாக்கியம், அண்ணா அண்ணி சீமந்தம் முடிஞ்சு ஒரு நாள் மட்டும் தங்கிட்டு இங்கே வந்துட்டா. ஊரில் இருக்கவங்க எல்லாரும், ஏன் இங்கே ஹாஸ்பிட்டல் கிடையாதா, எதுக்காக மாமியார் வீட்டிலே விட்டு வச்சிருக்கீங்கன்னு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. நாங்கள் ஊருக்கு அழைச்சிட்டு போகட்டுமா என்று கேட்டார். சொல்கிறவங்க 1000 சொல்வாங்க, அதெல்லாம் விடுமா, 3 மாதம் இங்கே இருக்கட்டும், அதுக்கப்புறம் அழைச்சிட்டு போ என்றார் ஈஸ்வரன். பெரியம்மா, அக்கா என் கூடவே கொஞ்ச நாள் இருக்கட்டுமே என்றாள் குழலி. பாக்கியம் தன் கணவரை பார்க்க, பாக்கியம், இந்த தடவை நீ இங்கே இரு, நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம். 3 மாதம் கழித்து நம்ம ஊருக்கு அழைச்சிட்டு போயிட்டு வரலாம் என்று விஸ்வநாதன் கூற, அதை கேட்ட கைலாஷின் முகம் பிரகாசம் அடைந்தது. விஸ்வநாதன் பாக்கியம் கூறுவதை கேட்ட கைலாஷின் முகம் சுணங்கியதை பார்த்து கொண்டுதான் இருந்தார். அதனால்தான் அவரும் அப்படி கூறினார். இப்பொழுது தன் மருமகனின் முகத்தில் மகிழ்ச்சி தாண்டவமாடுவதை நினைத்து சிரித்து கொண்டார். என்னடா, மதியம் அழைச்சிட்டு போயிடுவாங்கன்னு பயந்துட்டியா என்று கேட்ட ருத்ரனிடம். ஆமாண்ணா, அவ பக்கத்தில் இல்லாமல் நான் எப்படி இருக்க முடியும்? புரியுதுடா புரியுது என்று தன் தம்பியை அணைத்து கொண்டான் ருத்ரன். இந்த தடவை தன ஊருக்கு செல்ல பாக்கியம் தன் மகள்களுடன் தங்கினார். 3ஆம் மாதம் தன் மகளை அழைத்து கொண்டு ஊருக்கு சென்றனர். கைலாஷ் தன் மனைவியை பிரிய மனமே இல்லாமல் அனுப்பி வைக்க, மதி, மாமா, நான் போயிட்டு 2 மாசத்துல வந்துடுவேன், கவலையே படாதீங்க என்று அவனுக்கு ஆறுதல் கூறினாள். குழந்தையையும் மனமே இல்லாமல் அனுப்பி வைத்தனர். இப்படியே நாட்கள் சென்று கொண்டிருக்க குழலிக்கு 7ஆம் மாதம் வளைகாப்பு நடத்தினர். அனைவரும் மகிழ்ச்சியாக கொண்டாடினர். குழலி விடுப்பு எடுத்து கொண்டாள். குழலியும் வளைகாப்பு முடிந்து தன் அம்மா வீட்டிற்கு போகவில்லை. அனைவருக்கும் அவர்கள் வேலை சரியாக இருக்க நாட்கள் சிட்டாக பறந்தது. மதி தன் குழந்தையை தூக்கி கொண்டு தன் மாமியார் வீட்டுக்கு வந்தாள். பார்வதி அவளை ஒரு வேளையும் வாங்காமல் கவனித்து கொண்டார். ருத்ரன் தன் மனைவியை உள்ளங்கையில் வைத்து தாங்கினான். அவளுக்கும் பிரசவ நேரம் நெருங்கியது. அவளை மருத்துவமனையில் அனுமதித்தனர். குழலி பிரசவ அறைக்குள் செல்லும் முன், மாமா, எனக்கு ரொம்ப பயமாயிருக்கு, நீங்களும் உள்ள வாங்க, எனக்கு ஏதாவது ஆனாலும் கடைசியாக உங்களை பார்த்துட்டு தான் நான் கண் மூடுவேன் என்று அரட்டினாள். அச்சோ, என்னடி பேசுகிற நீ, அப்படியெல்லாம் எதுவும் ஆகாதுமா, பயப்படாத,
என்று அவனும் கலங்கினான். எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் மாமா, உள்ள வாங்க. சரிடி சரி, பயப்படாத என்றவன் மருத்துவரின் அனுமதியுடன் பிரசவ அறைக்குள் சென்றான். அவள் வலி தாங்க முடியாமல் கத்திக்கொண்டே இருக்க ருத்ரன் தன் மனைவி படும் அவஸ்தையை பார்த்து மனம் பதறினாலும் அவளின் பக்கத்தில் நின்று தலை கோதி அவள் நெற்றியில் இதழ் பதித்து அவளை தட்டி கொடுத்து உன்னால முடியும் என்று மெதுவாக அவளை சகஜ நிலைக்கு கொண்டு வர முயற்சி செய்தான். பிரசவ நேரத்தில் இது சாத்தியமா சொல்லுங்கள்? ஆனாலும் குழலி தன் கணவனின் பக்கத்தில் இருப்பதை பெரிய பலமாக நினைத்தவள் தன் குழந்தையை பெற்றெடுத்தாள். கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு என்றார் மருத்துவர். தேங்க்ஸ் டாக்டர். செவிலியர் குழந்தையை காண்பிக்க அதை கையில் வாங்க ஆசை கொண்டாலும் அவளுடன் தானும் பிரசவ வலியை அனுபவித்ததாக உணர்ந்தவன் உடல் நடுங்க நின்றான். செவிலியர் அதை புரிந்து கொண்டவர் அவனை அமர வைத்து அவரின் மடியில் குழந்தையை கிடத்தினார். ஏற்கனவே தன் தம்பியின் குழந்தையை தூக்கி பழக்கப்பட்டவன் குழந்தையை கையில் ஏந்தி தன் மனைவியிடம் காண்பிக்க அவள் கண்களில் கண்ணீர். அதை துடைத்து விட்டவன் தானும் கண்ணீர் சிந்தியவன், அம்மு, நாம அம்மா அப்பா ஆகிட்டோண்டி, ஐ லவ் யூடி கண்ணம்மா என்று அவளை அணைத்து கொண்டான். மருத்துவர், கொஞ்ச நேரம் வெளியே இருங்க ருத்ரன், அப்புறமா வந்து உங்க பொண்டாட்டியை கொஞ்சுங்க என்று சிரித்துக்கொண்டே கூறினார். இருவரும் வெட்கப்பட ருத்ரன் வெளியே செல்ல செவிலியர் குழந்தையை தூக்கி கொண்டு சென்றார். வெளியே சென்றதும் குழந்தையை அவனிடமே கொடுத்தார். அவன் குழந்தையை எந்த பயமும் இல்லாமல் தூக்கி வைத்திருப்பதை பார்த்து அனைவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. குழந்தையை தூக்க பயப்படுவாரே, இப்போ எங்கிருந்து இவ்வளோ தைரியம் வந்துச்சு என்று கேட்டார் விஸ்வநாதன். மாமா, அண்ணா சர்வேஸ்வரனை அடிக்கடி தூக்கி பழகிட்டான். ஆமா விஸ்வநாதா, தினமும் 2 முறையாவது குழந்தையை தூக்கி கொஞ்சிக்கிட்டே இருப்பான். இப்போ குழந்தையை எவ்வளோ சூப்பராக தூக்கிட்டு வரான் பாரு. அனைவரும் என்ன குழந்தை என்று அவளாக குழந்தையை பார்க்க காத்து கொண்டிருக்க மதி வேகமாக சென்று குழந்தையை கையில் வாங்கியவள், ஹே சூப்பர், பெண் பிள்ளை பிறந்திருக்கு, எவ்வளோ அழகா இருக்கு மாமா, இங்க பாருங்களேன் என்று குழந்தையின் நெற்றியில் இதழ் பதித்தாள். ஆமாண்டி, அழகா இருக்கா, நம்ம வீட்டு தேவதை என்ற கைலாஷ் தன் கையில் வாங்கினான். பிறகு பெரியவர்கள் அனைவரும் குழந்தையை கொஞ்சிக் கொண்டிருக்க மீண்டும் அறைக்கு சென்று தன் மனைவியுடன் பேசிக்கொண்டிருந்தான் ருத்ரன். எல்லாரும் வீட்டுக்கு போங்க, நான் குழலியை பார்த்துக்கிறேன் என்றார் பாக்கியம். அத்தை, நீங்க பார்த்துக்கோங்க, ஆனா நானும் இவ கூட தான் தங்குவேன் என்று அடம்பிடித்தான் ருத்ரன். வேறு வழி இல்லாமல் அவர்கள் இருவரையும் விட்டுவிட்டு அனைவரும் வீட்டுக்கு சென்றனர். குழலி வீட்டிற்கு அழைத்து வரப்பட்டாள். ருத்ரன் தன் மனைவியை மாமியார் வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன் என்று அடம்பிடிக்க பெரியவர்கள் சத்தம் போட்டு அனுப்பி வைத்தனர். 1 மாதம் மட்டுமே தன் மனைவியை விட்டு வைத்தவன் உடனே அவளை அழைத்து வந்து விட்டான். 2 குழந்தைகளும் அழகாக வளர்ந்து வந்தனர். விஸ்வநாதன் குடும்பத்தினர் மாதம் 1 முறை வந்து தன் பேரன் பேத்தியை பார்த்துவிட்டு சென்றனர். குழலி குழந்தைக்கு 6 மாதமானதும் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தாள். பார்வதியும் மதியும் 2 குழந்தைகளையும் பார்த்து கொண்டனர். நாட்கள் இப்படியே செல்ல சர்வேஸ்வரனுக்கு முதல் பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடினர். ருத்ரன் குழலியின் மகள் வர்ஷினிக்கும் பிறந்த நாள் கொண்டாடினர். மதி தன் கணவன் கைலாஷின் நெஞ்சில் படுத்திருந்தவள், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா, இப்போதான் என்னோட வாழ்க்கையே முழுமை அடைஞ்ச மாதிரி இருக்கு. ஆமாண்டி, எனக்கும் அப்படித்தான் இருக்கு. மதி, நம்ம சர்வேஸ்வரனுக்கும் வர்ஷினிக்கும் விளையாட இன்னொரு பாப்பா வேணுமா? ஓஹோ, அவங்க உங்ககிட்ட சொன்னாங்களா? போய் வேலையை பாருங்க என்று அவனிடமிருந்து தள்ளி படுத்தவளை இழுத்து அணைத்தவன் தன் தேடலை தொடங்கினான். ருத்ரன் தன் மனைவி அனுபவித்த பிரசவ வலியை பார்த்ததிலிருந்து அவளை ஒரு வார்த்தை திட்டவும் மனம் வராமல் அவளை அளவுக்கு அதிகமாக நேசிக்க ஆரம்பித்தான். அதை கைலாஷிடம் அடிக்கடி சொல்ல, இந்த ஐடியா எனக்கு இல்லாமல் போச்சு அண்ணா என்று வருத்தப்பட்டான் கைலாஷ். கைலாஷ், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அப்போது நான் அவள் பக்கத்தில் நிற்க முடியாமல் ரொம்ப தவிச்சேன்டா. வலி அனுபவிச்சது அவ, ஆனால் நான் மனசளவில் ரொம்ப துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? அவளுடைய வேதனை என்னையும் வேதனை அடைய செஞ்சது. சரி விடுடா, அடுத்த பிரசவத்தில் நீ மதிக்கூட இரு. ஆமாண்ணா, நானும் அந்த எண்ணத்தில் தான் இருக்கேன் என்றான் கைலாஷ். குழலி தன் கணவனின் மடியில் படுத்திருந்தவள்,
நாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க தானே மாமா. நாம் நிறைய விஷயத்தில் கொடுத்து வச்சிருக்கோண்டி. நீ எதை சொல்கிற? நமக்கு பெற்றவர்கள் அமைந்தது தான். அப்புறம் இப்போ மாமாவும் அத்தையும் நம்ம 2 குழந்தைகளையும் தூங்க வச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நைட் கண்டிப்பாக தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். அதெல்லாம் அவங்க யோசிக்கவே இல்லை பார்த்தீங்களா? ஆமாண்டி, உங்கள் வீட்லேயும் அப்படித்தானே. பெரியவங்க நம்ம ஊருக்கு போனாலும் சரி, இல்லை அவங்க இங்கே வந்தாலும் சரி, குழந்தைய பத்திரமா பார்த்துக்கிறாங்களே. அதனால தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியுது, வேலைக்கும் கூட போக முடியுது. ஆமாங்க மாமா. குழலி, இங்கே பாரேன். சொல்லுங்க மாமா என்று அவனை நிமிர்ந்து பார்த்தவள், அவனின் கண்களில் தெரிந்த செய்தியை உணர்ந்து கொண்டவள் வெட்கப்பட்டு தலைகுனிய தன் மனைவியை கண்ணாடி பாத்திரத்தை கையாள்வது போல கையாண்டான் ருத்ரன். இவர்கள் இப்போது மட்டுமில்லாமல் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் வாழ நாமும் அந்த இறைவனை வேண்டி விடை பெறுவோம். சுபம்.